இந்த வீடியோ வந்து 60 செகண்ட்ஸ் மேலே போக போகுது. ஸோ ஜஸ்ட் பேர் வித் மீ. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரிகார்டிங் ரீல்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு. அதில் வந்து சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 1 to 2 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு வியூவரோட அட்டென்ஷனை நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. வந்து இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, 2020 வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கோ ஒரு கிரியேட்டருக்கோ ஒரு வியூவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவங்க பொறுமையாக ஒரு ரீலை வந்து பார்த்தாங்க. ஆனால் 2025 இந்த ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸ்ல என்ன ஆயிடுனா 1 to 2 செகண்ட்குள்ள அவங்க அடுத்த ரீலுக்கு ஸ்க்ரோல் ஆயிடுறாங்க. இது ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நம்மளால ஒரு 5 செகண்ட்ஸ் கூட ஒரு ரீலை நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியாத அளவு நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். this is due to ஒரு எம்டி ஸ்க்ரோலிங். எதுக்கு ஸ்க்ரோல் பண்றோனே தெரியாம பண்ணிட்டே இருக்கிறதோடைய ரிசல்ட் தான் இது. இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ வாட் ஐ தாட் வாஸ், ஒரு 5 days மைண்ட்ஃபுல் டெக் அன்பிளக் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுக்கலான்னு நினைச்சேன். இது வந்து யூஸ்வலான ஒரு இது மாதிரி, நீங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க, கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க, வெளியில போங்க, பேசுங்க, அப்படி கிடையாது. இந்த 5 days நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாம அதை தாண்டி இதை விட்டு நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.